நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மார்கழி 1 பிறந்துருச்சு. பீடு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக மாதம் தான். இதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது வாசலில் நல்ல நிறங்களில் கலர் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நிலைவாசலில் தீபம் ஏற்றுறதுங்கிறது நம்மளுடைய பனி காலத்தில் அந்த ஒளி மூலமாக நமக்கு குளிர் போகிறது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரையும் விஷ்ணு பகவானையும் வரவேற்கிற ஒரு அற்புதமான ஒரு சம்பிரதாயமாக இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கோலம் போடுறதும் அதே மாதிரி தான். நம்ம நல்லா இருக்கோம், நம்ம இன்னைக்கு உடல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வீட்டுக்கு கொடுக்குற ஒரு அட்டண்டன்ஸ் தான் நம்மளுடைய கோலம். அதுக்கப்புறம் துவாதிசியில் இந்த மார்கழி 1 தொடங்குது. துவாதிசியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த திதியில தான் விஷ்ணு பகவானுக்கும் துளசிக்கும் கல்யாணமானது. எல்லா நாளுமே வணங்கக்கூடிய குலதெய்வத்தையும் கண்டிப்பாக வணங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் விஷ்ணு பகவான் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாள் படம், விஷ்ணு படம், கிருஷ்ணர் படம் எதுவாக இருந்தாலும் துளசி சாற்றி நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆயர்பாடியில் வளர்ந்த நம்மளுடைய கிருஷ்ணனுக்கு கோமாதானா ரொம்ப பிடிக்கும். பசுக்கள்னா அவங்களுக்கும் உணவு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு சிவபெருமானுக்கும் பார்த்திங்கன்னா உகந்த ஒரு நாள் தான். ஏன் அப்படின்னா நம்ம திருப்பாவையும் படிப்போம், திருவெம்பாவையும் படிப்போம். திருப்பள்ளி எழுச்சி பெருமாளுக்கும் உண்டு, சிவனுக்கும் உண்டு. அதனால் இதை பாராயணம் செய்ய முடியலனாலும் கண்டிப்பாக கேளுங்க. இந்த 30 நாட்களும் நம்ம சேனலில் மார்கழி ஸ்பெஷலுங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.